வாங்க. 100 ரூபாய். இந்த கூட 100 ரூபாய் ஒரு ஏலம், 100 ரூபாய் ஒரு ஏலம், 100 ரூபாய் 2 ஏலம், 100 ரூபாய் 100 ரூபாய் 3 ஏலம். வாங்கண்ணே சீக்கிரம். ஒரு நேரம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னை மரியாவின் சிறப்பு முன்னுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மகிழ்ச்சியோடு ஒன்று சேர்ந்து அன்னை மரியாவின் புனித பிறப்பு திருநாள் அவர் போல எங்கள் வாழ்வையும் தேவனுக்காக அர்ப்பணிக்க அவரை வழிநடத்தலை வேண்டிக் கொள்வோம். இப்போது நாம் பாவங்களை மனம் திரும்பி ஒப்புக்கொண்டு இந்த புனித திருப்பலியை தொடங்குவோம். தூய மறை நிகழை கொண்டாட கருவிப்படும் பொருட்டு நம் குற்றம் குரலை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்புறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர்களிடையே சகோதர சகோதரிகளிடம் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனம் 2 முதல் 5 பக்கம் 1367. முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனம் 2 முதல் 5 பக்கம் 1367. ஆண்டவர் கூறுவது, நீயோ எத்ரா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றான். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சிருப்போர் இஸ்ரேல் மக்களிடமிருந்தே திரும்பி வருவார்கள். சால்மோனுக்கு ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் சால்மோனின் மகன் ரகபயாம். ரகபயாவின் மகன் அபியாம். அபியாவின் மகன் ஆசா. ஆசாவின் மகன் யோசாபாத்து. யோசாபாத்தின் மகன் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கறலும். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தோன்றுதே
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை ஆக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காவும் மீட்பின் விடிவெள்ளியாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை என்றும் யார் கூட்டு வந்த உனிய புரியுற மாதிரி அரைந்தனே கொண்டுருவோம் அடுப்பை எடுக்கணும்.